ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா விடைத்தாள் திருத்தும் பணியை தேர்தலுக்கு முன்பே முடிக்க வேண்டும், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 வரைக்கும் பேப்பர் வேலேஷன் கேம்ப் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னைக்கு வந்து பேப்பர்ஸ் ஃபில்லிங்கு, என்னைக்கு வந்து கேம்புக்கு போகும், அதுக்கடுத்து என்னைக்கு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு வந்து எண்டு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 வரைக்கும் அந்த பேப்பர் வேல்யூவேஷன் நடக்கும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 நமக்கான எலெக்ஷன் டேட், சட்டமன்ற தேர்தல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஏப்ரல் 23 வரைக்கும் அது வந்து நடக்கும். ஸோ எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 2 அல்லது 3 ட்ரைனிங் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே சண்டே இந்த மாதிரி நமக்கு வந்து நடக்கும். ஸோ பேப்பர் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே 6 நாளும் நமக்கு வந்து நடக்கும். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் எலெக்ஷன் டைமில் பேப்பர் கரெக்ஷன் இதெல்லாமே இருந்ததுனால கண்டினியூவாக வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 நாள் நம்ம வந்து ஒர்க்கிங் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்பிட்வீனில் ஒரு நாள் அந்த விடுமுறை இருக்கிறத உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே போல் விரும்பிய மதிப்பீட்டு மையம் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் பயிற்சியிலையும் நம்ம வந்து ஈடுபட இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு அதற்கான வழிகாட்டு ஆணை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. மதிப்பீடு பணியும் தேர்தல் பயிற்சி பணியும் இணைந்து வாரத்தின் 7 நாட்கள் வேலை நாளாக அமைந்தால் அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 15 வேலை நாட்களாக மாறிவிடும். மதிப்பீட்டு பணியின் போது வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அளிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருத்த மையங்கள், அடிப்படை வசதி, போதுமான இருக்கை, பயண வசதி உள்ளிட்டவற்றை உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. தூரத்தை கணக்கில் கொள்ளாமல் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் அனைத்து முதுகலை ஆசிரியருக்கும் உரிய பயணப்படி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணும். ஸோ வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே முடியும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்தாலும் நம்ம வந்து உடனே என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.